அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 15/5/2024. அஷ்டமி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரம் பிற்பகல் 3:23 வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும், மேஷத்தில் சுக்கிரனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? முத்து பவழம் பதித்த நகைகள் அணிய, வாய்ப்பாட்டு பரதநாட்டியம் பயில, அழகு சாதனங்கள் வாங்க, விருந்து தர, உறவுகளை புதுப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. முகத்தில் ஒரு சந்தோஷம், தெளிவு இனிமேல் தெரிய ஆரம்பிக்குங்க. யார் எதை கேட்டாலும் பொறுமையாக இனிமேல் நீங்கள் பதில் சொல்லுவீங்க. இதுவரைக்கும் கடந்த 1 மாத காலமாக உங்களுடைய ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை சிடுசிடுன்னு பேச வச்சாருங்க. ஆனால் இப்போ அந்த சூரியன் உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால கராராக கொஞ்சம் பேசுவீங்க, கரெக்டாக பேசுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எது அத்தியாவசியமானதோ அதை மட்டும் இனிமேல் செய்ய ஆரம்பிப்பீங்க. வீட்டில் கூட வேணாங்கிற பொருட்களெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரங்கட்டி ஒதுக்கி தள்ளுவீங்க. எது அவசியமானதோ அது இருந்தால் போதும் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சி ராகோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அனாவசிய கவலைகளை தூக்கி எறிங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. இன்னொரு பக்கம் சகோதர வகையில் சின்ன சின்ன விவாதங்கள், சின்ன சின்ன செலவுகள், சகோதரருக்கு உடல்நல குறைவுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. வீடு மன வாங்கிறது, விற்கிறது, அதில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஏதாவது ஒரு முடிவு இன்றைக்கி தெரிய வருங்க. எல்லா வகையிலும் நல்லதும் நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குங்க. எவ்வளோ பெரிய போட்டி இருந்தாலும் உங்களுடைய கனிவான பேச்சால் வாடிக்கையாளர்களை இன்றைய தினத்திலே நீங்கள் கவர்ந்து இழுப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரி வேறு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கசந்தாலும் மாலையில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் இன்றைக்கு பலிதமாகும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார ஏற்கனவே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சூரியனும் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சில நேரங்களில் பெரிய நோய்கள்லாம் இருக்கிற மாதிரி அதற்கான அறிகுறிகள்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லைங்க, சின்னதாக கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் போக போக சரியாயிடும், நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவரும் அறிவுரை கூறுவார். அப்படி இருக்கிறதுனால இப்போதைக்கு உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் தேவைப்படுதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. 12ஆம் இடத்திலேயே சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால பணவரவும் உண்டுங்க. அதே மாதிரி வீட்டை மாற்றி அமைக்கிறது, புது வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளில் இறங்கிறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பரபரப்பாக நடந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தவங்க மாறி மாறி குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக வராது. ஏன்னா செவ்வாயுடன் ராகு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டுங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. போட்டிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இந்த ஏரியாவில் நான் கடை போடும்போது யாருமே இல்லை, இப்போ என்னை பார்த்துட்டு அதே மாதிரி 4-5 பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 3:30 மணி வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் சுமாராக இருந்தாலும் மதியம் 3:30 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிலையும் 3வது வீட்டிலுமாக இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதனுடன் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சேர்ந்து உட்கார்ந்து இந்த 2 கிரகங்களுமே 5வது வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த படிப்பில், அந்த காலேஜில் அவங்கள சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்குவீங்க. அதற்கான இடமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பூர்வீக சொத்து விவகாரங்கள் எடுத்துக்கட்டி இன்றைக்கி நீங்கள் பேசுனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. பூர்வீகத்தில் இடம் வாங்கிறது அல்லது இருக்கிற இடத்துல ஏதாவது மராமத்து பணி, சீர்திருத்த பணி, வீடு கட்டுறது, அதற்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி பலிதமாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் பாக்யாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. தந்தை வழி சொத்துக்களும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் நீங்கள் வேணான்னாலும் அதெல்லாம் உங்களை விரும்பி தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு காலத்தில் எதிரியாக இருந்தவங்க, உங்களுக்கு எதிரும் புதிருமாக இருந்தவங்கெல்லாம் இப்போ வழியை உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கிறதுக்கு அவங்க மாறுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், காற்று நம்ம பக்கம் அடிக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான மகிழ்ச்சியான சம்பவங்களையும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாங்க. லாபஸ்தானத்தில் யோக கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம்
மனம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வேறு ஏதாவது தொடங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் முயற்சிக்கும் நீங்கள் வருவீங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் இருக்குது. அலுவலகத்தில் முக்கியமான பொறுப்புகளை அதிகாரிகள் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சந்திரன் 2வது வீட்லேயும் 3வது வீட்லேயும் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 3:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:30 மணியிலிருந்து எந்த வேலையை தொடங்கினாலும் அது சிறப்பாக வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இன்றைய தினமும் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. மதியம் 3:23 வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. அதனால் மதியம் 3:23 வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டால் நல்லா இருக்குங்க. மதியம் 3:23 பிறகு எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சோர்வு, களைப்பு, கோபதாபங்கள் அதிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் மாலையிலிருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே மாலை 3:23 பிறகு உங்களுக்கு அதெல்லாமே சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே மதியம் 3:23 பிறகு விற்க தொடங்கும். புது வாடிக்கையாளர்களும் எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. உத்தியோகத்தில் சின்னதாக கடுகடுன்னு மூத்த அதிகாரி பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் மதியத்துக்கு பிறகு அவர் நல்ல விதத்தில் உங்கள்கிட்ட பேசுவார். உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாருங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவானுடன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு லோன் அது மாதிரிலாம் முயற்சி செய்துட்டுருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:23 வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:23 பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எதை தொட்டாலும் செலவாகவே போயின்னு இருக்குது. 50 ரூபாயில் முடிக்கலான்னு பார்த்தா 80 ரூபாயில் போய் முடியுது. என்ன இப்படி இருக்குன்னு சில நேரங்களில் இன்றைய தினம் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பிரபல யோகாதிபதி செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறாருங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, நம்மளை பார்த்த உடனேயே கொஞ்சம் முகம் சுழிச்சிக்கிட்டு அந்த பக்கமாக திரும்பிட்டு போகிறாங்க. நாம் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக துரோகமெல்லாம் பண்ணிடலையே, ஏன் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சிலரை நினைத்து இன்றைய தினத்தில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. சொத்து பத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துங்க. அதை பார்க்காம எதுலையாவது அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. அதே மாதிரி காலி வீட்டு மனை அப்படின்னு சொல்லி விற்கிறாங்கன்னா அது நஞ்சை நிலமா அல்லது புஞ்சை நிலமா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஏன்னா புஞ்சை நிலமாக இருந்தால் பரவாயில்ல, நஞ்சை நிலமாக இருந்தால் அதில் நீங்கள் வீடு கட்ட முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு வாங்குங்க. அவங்க வாங்கினாங்க, அவங்க சொன்னாங்க, அதனால் நானும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அப்புறம் அப்ரூவல் கிடைக்காம அவஸ்தைப்படக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார மதியம் சந்திரன் நுழைய இருக்கிறாருங்க. மதியம் 3:23 நிமிடத்திலிருந்து
இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் நுழைய இருக்கிறாரு. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல. போட்டிகள் அதிகமாகிடுச்சு. வேலையாட்களும் சரியாக நம்ம சொல்கிறத புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கண்டகச்சனி வேலையாட்களுக்கு பொதுவாக உரிய கிரகம் சனி பகவான் தான். அவர் கண்டகச்சனியாக இருக்கிறதுனால தான் வேலையாட்களை கொஞ்சம் மரியாதையாக நடத்துறது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக முன்பணமெல்லாம் கேட்டேன்னா கொடுத்துடாதீங்க. அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எல்லா வேலையும் நம்மக்கிட்ட தான் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு கூட சரி நாமே இது நல்லதாக செய்து முடிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விவாதங்கள் எட்டி பார்க்கும். அது பெருசாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அடிமனசுக்குள்ளார ஆன்மீகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே அதாவது மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. இருந்தாலும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்றதுனால இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் மதியம் வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு, பணவரவும் ஓரளவு எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலேயும் மதியத்துக்கு பிறகு சந்திரன் நுழைய இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாகவும் இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஆனால் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க தொடங்கிட்டாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எத்தனை தடைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு உங்களுக்கு விறுவிறுப்பாகவே இருக்கும். தொடர்ந்து லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உணவு வியாபாரம், மருந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. 7ஆம் இடத்துல செவ்வாயும் ராகும் இருக்கிறதுனால பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு பிடிச்சு அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விரையாதிபதி சூரியனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு வீசா எல்லாமே கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கோ அல்லது வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு இடத்தை வித்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 3:23 வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே மாதிரி, அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு சாயந்தரத்திலிருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல, பணப்புழக்கமும் இருக்குங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனோட பாக்யாதிபதி புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் திருப்பங்கள், யோகங்கள் அதெல்லாம் இன்னைக்கு உண்டுங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொடுத்த இடத்திலிருந்து கொஞ்சம் திரும்ப கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்த்தவங்களும் கொஞ்சம் அடங்குவாங்க. பாதகாதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுந்தவங்கள்லாம் இப்போ பாசமாக வந்து நெருங்கி வந்து பேசுவாங்க. அதனால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், பரவாயில்ல நம்மளெல்லாம் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் நம்மளை ரொம்ப வேறு மாதிரி எல்லாம் நினச்சாங்க, இப்போ ஏதோ பரவாயில்லையே அவங்களே வந்து பேசுகிறாங்களேன்னு, என்ன காரணம் தெரியலையேன்னு உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பழைய கடன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு, விடுதலை ஆகிறதுக்கு சின்ன சின்ன வழிகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான சில வழிகள், சம்பாத்தியத்தை நாம் ஏதாவது அதிகமாக்கணும். வெறும் வேலையில் மட்டும் இருந்துட்டு இருந்தோம்னா அந்த காலத்துக்கு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வேலை நேரம் போக மீதி ஏதாவது கமிஷன் பேஸில் ஏதாவது சின்ன சின்ன வியாபாரம் அல்லது ஆன்லைனில் ஏதாவது பண்ணுறது, அது மாதிரி ஏதாவது யோசித்து நாம் ஏதாவது பண்ணுவோம். அப்போ தான் நம்மளால் முன்னுக்கு வர முடியுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்தலாமா பண்ணலாம், ஆனால் எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே விட்டுருவீங்க. உத்தியோக வகையில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 3:23 வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களும் அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:23 பிறகு புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. 6வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும். மனைவிக்கு மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். என்ன பெரிய சொத்து, ஆரோக்கியமாக இருந்துட்டோம்னா போதும், இருக்கிறத ஒழுங்காக அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதும். ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலையாமல் டாக்டரு மருந்து மாத்திரைன்னு போய் அவஸ்தைப்படாமல் ஆரோக்கியமாக இருந்துட்டோம்னா அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராகோட இருக்கிறதுனால கழுத்து வலி, கால் வலின்னு ஏதாவது ஒரு வலி இருக்குதேன்னு சில நேரங்களில் நினைத்து கொண்டிருப்பீங்க. முடிந்தால் கொஞ்சம் ஆயுர்வேதிக்கு வகையில் ஆயுர்வேத மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஆயில் மசாஜ் அது மாதிரி எடுத்துக்கிறதும் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உணவு முறைகளை மாற்றுவோம். நம்முடைய நாட்டுக்காய்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்டுக்காய்களை அதிகமாக உணவில் சேர்த்துப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சின்ன வயசில் அம்மா கையால் சமைச்சு போட்ட சில உணவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த காய்கறிகள், நம்ம ஊர் காய்கறிகள், அதெல்லாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஆரோக்கியம் நலமாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால வெற்றி உண்டு. எதிர்த்தவங்க அடங்குவாங்க. சூரியனும் குருவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம் கிடைக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன பரிசு பாராட்டுகளும் கிடைக்க ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரம் செய்கிற
செய்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்னைக்கு சந்தோஷமாக பல காரியங்களை செய்து முடித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:23 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாகவே கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது, ஏமாற்றங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குதுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அலைச்சல்களையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3:23 வரைக்கும் சின்னதாக அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சூரியன் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால தடங்களாகி நின்று போன பல காரியங்கள் வெற்றிகரமாகும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சவால் விட்டு பேசுனீங்கல்ல, அந்த சவால்களையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, பணவரவு உண்டு, மனநிறைவும் உண்டுங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் 5வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் செயல்பட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் ராகும் உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, வீடு கொஞ்சம் மாறுறது, அதுக்கான வாய்ப்புகள், அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது மதியம் 3:23 பிறகு அருமையாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல செய்தியை இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சிலரிடம் இன்னைக்கு நீங்கள் மனம் திறந்து பேசுவீங்க. அவங்க கூட சேர்ந்து ஏதாவது வியாபாரம் செய்கிறது, முதலீடு செய்கிறது, அல்லது இடம் ஏதாவது வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. இன்றைய தினம் மதியம் 3:23 வரைக்குமே உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சமாக சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:23 வரைக்கும் இருக்குதுங்க. அதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:23 சந்திராஷ்டமம் தொடங்குகிறதுங்க. அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. படிக்கட்டுகள் ஏறும்போது இறங்கும் போதும் சரி, ரோடு சாலைகளை கடக்கும் போதும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சில நேரங்களில் லேசாக கொஞ்சம் தலை சுத்தல் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரம் கிடச்சிதுன்னா மூச்சு பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 7.5 சனி நடக்குது அப்படின்னாலே நம்முடைய பழமையான வாழ்க்கை முறையை நாம்
தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றினோம்னா நல்லாயிருக்கும். உணவு முறைகளில் கூட நம்முடைய பழமையான உணவு முறை, அதாவது குக்கர் சாதம் எடுத்துக்காமல் வடித்த சாதம் எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் நாம் சில வழிமுறைகளை பின்பற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க யாராவது ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படாதீங்க. சிலருக்கு வேலையே அதுதான், மனசை நோகடிக்கிற மாதிரி சிலர் பேசின்னு இருப்பாங்க. அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல, போட்டிகள் இருக்கும், அதுக்காக சோர்ந்து போயிடாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைய தினத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. சுக்கிரனும் புதனும் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்லவங்க நட்பு கிடைக்கும், நண்பர்களும் தேடி வருவாங்க, விருந்தினர்கள் வருகையாலும் வீடு இன்னைக்கு கலகட்ட ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் வழி உறவினர்களால் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆறுதலான வார்த்தைகளும் அவங்களால உண்டுங்க. இன்றைய தினம் விஐபிகளிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா நலமாக இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல சூரியனும் குருவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால 4 பக்கமும் ஓட வேண்டியதாக இருக்குது, அலைச்சலாக தான் இருக்குது, நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் கையில் ஒன்றும் தங்கவும் மாட்டேங்குது அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. பார்க்குறவங்கெல்லாம் நாம் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மனசுக்கு தான் தெரியும், மாடி வீட்டு ஏழை மாதிரி நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாம் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் உள்ளே நுழைஞ்சி பார்த்தா ஒன்றும் உருப்படியாக தேர மாட்டேங்குதேங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை யாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அதிர்ந்து பேசுகிறது, ஆத்திரத்தில் பேசுகிறது, குறை சொல்லி பேசுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. எல்லாருமே உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருந்துருவாங்களா? வாய்ப்பு இல்லைல்ல. எல்லாரும் வேறு வேறு ராசியில் பிறக்கிறாங்க, அவங்கவுங்களும் ஒவ்வொரு குணத்தோடு தான் இருப்பாங்க. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சில நேரங்களில் பொறுமையாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் வரும், அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வியாபாரத்திலையும் கடுமையான போட்டிகள், அதையும் தாண்டி இன்னைக்கு கொஞ்சம் லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் உங்களுக்கு நிறைவேறுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சூரியனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். எதிர்த்தவங்க கொஞ்சம் அடங்குவாங்க. வழக்கு வியாஜியங்கள் சமாதானமாக பேசி ராசியாக சிலதெல்லாம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார செவ்வாயும் ராகும் இருக்கிறதுனால உங்களை மீறி சில நேரங்களில் கோபம்
கோபங்கள் வரும். உடம்பை என்னமோ போட்டு பாடாப்படுத்துதே, ஒரு மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரியும் சில நேரங்களில் நீங்கள் நினைத்து கொள்வீங்க. செவ்வாய் ராகோடு இருக்கிறதுனால, ராசிக்குள்ளார இருக்கிறதுனால பிபி கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. மதியத்துக்கு பிறகு வியாபாரம் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வேற்றுமொழிக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் தனிப்பட்ட வகையில் சில பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி இருக்கும். அதிகாரிகளும் உங்களை விரும்புவாங்க. உங்களை நம்பி சில முக்கியமான விஷயங்களையும் பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 7.5 சனியில் உங்களுக்கு விரயச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்கும், திடீர் செலவுகளும் இருக்கும். ஆனால் அதெல்லாமே நியாயமான செலவு தான், எதுவுமே அனாவசியமான செலவு இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் படுத்தி கொள்வீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:23 பிறகு அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 3:23 வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிகமாக மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.